ஓம் நமச்சிவாய. உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 377வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் எவ்வாறான வழிகளிலே நாங்கள் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், வகுத்தான் வகுத்த வகையெல்லான் கோடி தொகுத்தார்க்கும் துய்ந்தல் அரிது. வகுத்தான் வகுத்த வகையெல்லான் கோடி தொகுத்தார்க்கும் துய்ந்தல் அரிது என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஊழ் ஏற்படுத்திய வகையாய் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருட்களை சேர்த்தவர்க்கும் அவற்றை நுகர முடியாது. நேர்மையாக இறைவனுடைய ஆசையோடு நாங்கள் நேர்வழியிலே பொருட்களை சம்பாதிக்காமல் குறுக்கு வழியிலே நாங்கள் அந்த பொருட்களை சம்பாதிப்போமாக இருந்தால் அதை நாங்கள் அனுபவிக்க முடியாது என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று அதாவது கோடிக்கணக்கான பொருட்களை சேர்த்தவர்க்கு அவற்றை நுகர முடியாது என்பதாக அமைந்திருக்கின்றது. குறுக்கு வழியிலே சேர்த்த சொத்தை நாங்கள் சாப்பிடவும் முடியாது என்று சொல்வார்கள். அதைத்தான் அந்த உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்ந்தல் அரிது என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதே ஆகும். அதாவது சொல்லியிருக்கின்ற வகையாக நேர்மையாக முறைப்படி வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து சொத்துக்களை சேர்ப்போமாக இருந்தால் அதை நாங்கள் அனுபவிக்க முடியும். முறைப்படி இல்லாமல் குறுக்கு வழிகளிலே மற்றவரை ஏமாற்றி ஏதோ ஒரு தீய வழிகளிலே நாங்கள் பொருட்களை சம்பாதிப்போமாக இருந்தால் நாங்கள் அதை அனுபவிப்பது அரிதாகத்தான் இருக்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்ந்தல் அரிது என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் நம்ம சற்று வித்தியாசமான உரையிலே அழகான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினமாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் எவ்வளவு கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு விதி இருக்க வேண்டும், இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி அதை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் நாங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அதை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு விதி இல்லை என்றால் நாங்கள் அதை அனுபவிக்க முடியாது என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய 3 உரைகளும் அதாவது இந்த குரலுக்கான உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. இறைவன் விதி அல்லது நேர்மையாக இவ்வாறாக இருந்தாலும் நல்ல வழிகளில் நாங்கள் சொத்துக்களை சேர்ப்போமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும். நாங்கள் விதிக்கு புறம்பாக எங்களுடைய வாழ்க்கைக்கு புறம்பாக நேர்மைக்கு மாறாக எதிர்மறையாக நாங்கள் சொத்துக்களை சேர்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை அனுபவிப்பதற்குரிய பாக்கியசாலிகள் அல்லாதவர்களாகத்தான் நாங்கள் வாழ்வோம். அதுக்கு அனுபவிப்பதற்கான விதி எங்களுக்கு கிடைக்காது என்பதாகத்தான் இன்றைய குரல் அழகாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்ந்தல் அரிது. ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.